அம்மா. ஸ்வாதி, காஃபி. தங்கம். என்னாச்சு ஸ்வாதி தங்கம்? என்னங்க, இன்னைக்கு லஞ்ச் டிஃபன்லாம் ரெடி பண்ண முடியல. நீங்க இன்னைக்கு வெளியில சாப்பிட்டுக்கோங்க. ஓகே, பட் உனக்கு என்னாச்சு? ஏன் அப்படி இருக்க? ஒன்னும் இல்லைங்க. சொல்லு தங்கம், ஏன் எனக்கு சொல்லக்கூடாதா? உங்களால தாங்க, உங்களால தான். என்னாலயா? நான் என்ன பண்ண தங்கம்? 10 நிமிஷம் பண்றவங்கள பார்த்திருக்கேன், 20 நிமிஷம் பண்றவங்களையும் பார்த்திருக்கேன். ஆனா இப்படி 2-3 மணி நேரம் பண்றவங்கள உங்களை தாங்க பாக்குறேன். ஓ, நைட்டு என் பர்ஃபார்மன்ஸ பத்தியா நீ சொல்றது? நீங்க ஆபீஸ் போயிட்டு நைட்டு மட்டும் வீட்டுக்கு வரதுனால தாங்க நான் இன்னும் உயிரோடவே இருக்கேன். அஜிஜோ, அப்படி சொல்லாத தங்கம். என்னோட அதிர்ஷ்டம் கொரோனா டைம்ல நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. இல்லனா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஃபுல்லா உங்களோட ஒர்க் என்னோட சிஸ்டத்துல தான் இருந்திருக்கும். சேச்சே, அந்த சிஸ்டம் ஒர்க் அந்த சிஸ்டம் ஒர்க் தான், இந்த சிஸ்டம் ஒர்க் இந்த சிஸ்டம் ஒர்க் தான். தம்பி தம்பி தான், தங்கச்சி தங்கச்சி தான். ஆஹா, அங்க என்ன டெடிகேஷன், இங்க என்ன டெடிகேஷன். என் அத்தை எதை ஊட்டி வளர்த்தாலோ என் புருஷனை. நீ அப்படி புகழ்ந்து பேசுனா கீழே என் பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ அம்மா, அது மட்டும் படம் எடுத்துச்சுன்னா என் புத்து உடைஞ்சு போயிடுங்க. பாம்பை சுருட்டி வச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. பார்த்து தங்கம், ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்னங்க, வேலைக்காரிய வச்சுக்கட்டுமாங்க? வேலைக்காரியா? வேலைக்காரின்ற வார்த்தையே காதுல கேட்கும் போது அது தனி சுகம். என்னாச்சு, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு? என்னாச்சுங்க? தங்கம் சொல்லு தங்கம். உங்களுக்கு சேவை செய்யணும்னா எனக்கு யாராவது சேவை செய்யணுங்க. கண்டிப்பா தங்கம், வேலைக்காரி தானே, வச்சுக்கோ. தேங்க்ஸுங்க, இன்னைக்கே வச்சுக்கிறேன். வச்சுக்கோ. நானும் வச்சுக்கிறேன். இங்க பாரு, வயசானவங்களை யாரையும் வச்சுக்காத, நல்லா வேலை செய்ய மாட்டாங்க. நல்லா வயசுல இருக்க பொண்ணா பார்த்து வையே, என்ன அவங்க தான் நல்ல வேலை பார்ப்பாங்க. வயசானவங்க இல்லைங்க, சின்ன பொண்ணு தாங்க. 24 வயசு தான் ஆச்சு. 24 வயசா? கேட்கவே செம்ம டெம்டிங்கா இருக்கே. ஓகே தங்கம், நீ ப்ரீ பிளான்ல தானே இருக்க, நீ வச்சுக்கோ, நான் வரேன். ஓ கடவுளே, தேங்க்ஸுங்க. ஹலோ ஏண்டி ஒத்தரோசா, அவர் ஓகே சொல்லிட்டாரு, நீ உன் என்ட்ரிய கொடுத்துரு. அப்படியா மேடம்? மேடம், ஒத்த ரோசா என்ட்ரி கொடுத்தாச்சு. வா ஒத்தரோசா, உள்ள வா. மேடம், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சம்பளத்துல 1 ரூபாய் குறைச்சிங்கன்னா 1 செகண்ட்ல ஜம்ப் ஆகி ஓடி போயிடுவேன், புரிஞ்சுதா? நீ கேக்குறத விட அதிகமா காசு நான் உனக்கு கொடுத்துறேன், வேலை மட்டும் நல்லா செய்யணும். என்ன? ஆஹா, கேட்கறத விட அதிகமா நீங்க சம்பளம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா எல்லா வேலையும் நானே செஞ்சிருவேன். நீங்க ஹாயா படுத்துக்கங்க, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு சொல்றேன். என்ன? ஆமாடி மேடம்.
சொல்லு ஒத்தரோசா. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க? என்ன சொல்றது, நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு தெரியுமா? என்ன ஆயிருக்கும் மேடம்? ஆமா, எதுக்காக என்ன திடீர்னு வர சொன்னீங்க? வீட்டு வேலையோட சேர்த்து உடம்பு வேலையும் செய்ய முடியாம தான் உன்னை வர சொன்னேன்டி. உடம்பு வேலையா? ஐயா உங்களை அடிக்கிறாரா? வேணும்னா நாம அவரை அடிச்சிடலாம். ஆமா, அவரை அடிக்கிற அடியில என்னால எந்திரிக்கவே முடியல. அப்படியா? இந்த ஒத்த ரோசா யாருன்னு அவருக்கு காமிக்க வேண்டியதுதான். நீ நினைக்கிற மாதிரி அவரை அடிக்கிறது என் உடம்பு மேல இல்லடி, அப்புறம் பெட்டு மேல வச்சு அடிக்கிறாரு. ஆ, எனக்கு புரியல மேடம். சரி சொல்றேன் கேளு. என்னோட தங்கச்சிக்கு ரத்தம் வர்றது வரைக்கும் அவரு பெட்டு மேல வச்சு என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆ, ஓஹோ, அந்த அடியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மேடம்? அதுக்கு நீ எதுவும் பண்ண வேணாம். ராத்திரி அந்த வேலையை நான் செய்யணும்னா பகல்ல இந்த வேலையை நீ எனக்காக செய்யணும். புரிஞ்சு போச்சு மேடம். நான் இங்க வந்து பகல் பூரா உங்களுக்கு வேலை செய்யணும், ராத்திரி ஐயாவுக்கு நீங்க அந்த வேலை செய்யணும், அப்படிதானே? தேங்க்ஸ் ஒத்த ரோசா. சரிங்க மேடம், நான் போயிட்டு வரேன். சரி, பத்திரமா. சரி. மேடம் சொல்லுமா. ஐயாவோட பேட்டிங்கு எவ்வளவு நேரம் நீடித்து நிற்கும்? மினிமம் 3 மணி நேரம். ஒரு டைம்ல விடிஞ்சு போயிரும். கடவுளே, விடிகிற வரைக்குமா? பெரிய பலசாலி தான் போல இருக்கு. அந்த பெரிய பலத்தை தாங்க முடியாம தானடி உன்னை நான் வேலைக்கு கூப்பிட்டுருக்கேன். அவ்வளவு பலமான தம்பி கூட விளையாடுறதுக்கு தங்கச்சிக்கு கூட பலம் வேணும்ல. ஆனா என் தங்கச்சிக்கு பலம் இருந்தும் பலமான தம்பி கிடைக்கல. சரிங்க மேடம், நான் போயிட்டு வரேன். சரிடி. அந்த பீடிக்கு இருக்கிற பலமாதான் இருக்காடா உன் கீழே இருக்கிற பீடிக்கு? என்னடி தேவலாம் பேசுற? ஊர்ல இருக்கிற பீடி எல்லாம் பலமா தான் இருக்கு. நீ டெய்லி நல்லா பீடி பிடிக்கிற, ஆனா உன் பீடி மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. என் வாழ்க்கை நாசமா போச்சு. இந்த பாலங்கணத்துல பீடி எங்கடி பத்தோம்? பெரிய பெரிய கட்டை தான் பத்தோம். இந்த ஒத்த ரோசாவை இந்த வெட்டி பயலுக்கு கட்டி வச்ச என் அத்தைய எண்ணெயில போட்டு வரக்க. எங்க அம்மாவை ஏதாவது சொன்ன நீ? அவள் தான். ஏய் சொல்லு, என்ன பண்ணுவ நீ? எந்திரிச்சு ஒழுங்கா கூட நிக்க முடியாதவனே. ஏய், உனக்கு அப்படி போட்டுக்கணும்னு ஆசையா இருந்தா வீட்டுக்குள்ள போய் நில்லு, நல்லா வந்து போடுறேன். போடுவேடா, போட்டு அப்படியே கிழிச்சிருவேன். சொர்ணம் இல்லாத உன் தம்பிக்கு கூட ரோசை வருதா? போடி சொப்பு முஞ்சே, நான் கிளம்பி வெளில போறேன். போடு. போடா போ, அப்படியே குடிச்சு குடிச்சு நாசமா போ. என்னாச்சுங்க, இன்னைக்கு ஆபீஸ் கிடையாதா? அது இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஆபீஸ்ல ஃபங்க்ஷன் போர் அடிக்கும்ல, அதான் இன்னைக்கு உன் கூட ஒரு ஃபங்க்ஷன் போடலான்ட்டு நான் வீட்லயே இருக்கேன். அது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, என்ன வர சொன்னாங்க. நான் போயிட்டு வந்துடுறேங்க. அதுதான் எனக்கும் வேணும். அப்படியா? அடடடடே, நான் போயிட்டு வந்துடுறேங்க ப்ளீஸ். அப்படின்னா சரிங்க, நான் கிளம்புறேன். ஏதோ வேலை இருக்குன்னு இப்ப சொன்னீங்கல்ல, செய்யுங்க. நான் வேணா உன்னை டிராப் பண்ணட்டுமா? ஐயோ, இவன் கார்ல வச்சு எல்லாத்தையும் முடிச்சிருவான். எதுக்கு? நானே பத்திரமா போயிட்டு வந்துருவேல, நானே பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. இல்ல, ஒரு நாள் ஃபுல்லா இருக்க மாட்டேல்ல, ஒரே ஒரு ரவுண்டு போலாமா? ஐயோ, நீங்க ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு பூரா ஆயிடும். பாவங்க அம்மா. சரி, நீ போ. அம்மாடா, போயிட்டு வந்துடுறேங்க. பாய் பாய். யாரு எப்போ வந்தா என்ன, என் மனசுல நீ மட்டும்தான். மேடம்,
எங்க போறீங்க நீங்க? எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. நீ உள்ள போய் வேலையை முடிச்சிட்டு போ. ஐயா வீட்ல தான் இருக்காரு. டோர் ஓப்பன்ல தான் இருக்கு. சரியா? பை 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 பை. ஐயா வீட்ல தான் இருக்காரா? சந்தோஷமா இருக்கே. என்ன என் தம்பி சடனா துடிக்கிறான்? அப்பா இந்த ஐயா எங்க இருக்காரோ? அப்பப்பா சி பாடு லாலிபாப் சரசம் 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 நீதான் அந்த புது வேலைக்காரி? ஆமாங்க ஐயா. ஓஹோ, போய் உன் வேலையை பாரு போ. சரிங்க ஐயா. அப்பா அப்பப்பா சி பாடு லாலிபாப். ஐயா சொல்லு. ஃப்ளோர் துடைக்கிற கம்பு உடைஞ்சு போயிடுச்சு. உடைஞ்சு போயிடுச்சா? வீக் மெட்டீரியல்ல பண்ணிருப்பாங்களோ? ஆமாங்கய்யா, அப்படியே என் வீட்டுக்கார் மாதிரி. உன் புருஷனோட கொம்பு அவ்வளோ வீக்கா? ஆமாங்கய்யா, ஒரு நிமிஷத்துலயே உடைஞ்சிரும். அப்போ உன் ஃப்ளோர் மேல ஈரம் எப்படி காயுது டெய்லி? அது காயாம பல வருஷங்கள் ஆயிடுச்சியா. அடடடடடே, உன் ஃப்ளோர்ல எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குப்பா. என்ன பண்றதுயா, அது பழக்கமாயிடுச்சு. அப்படி பழக்கமாயிடுச்சுன்னா உன் ஃப்ளோர் என்ன ஆகணும்னு சொல்லு. என்னை என்ன பண்ண சொல்றீங்கய்யா? அந்த கம்பு சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் என் கஷ்டம் போகாது. உன்னை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, என் கொம்பை வச்சு உன் ஃப்ளோர் மேல இருக்கிற ஈரத்தை இன்னைக்கு தொடச்சி விடுவா நானு. தொடைப்பீங்களா? தொடைக்கிறேன். தொடைப்பீங்களா? தொடைக்கிறேன். எவ்வளவு நேரம் தொடைப்பீங்க? உன் ஃப்ளோர் மேல ஈரம் காயிற வரையும் தொடைப்பேன். என் ஃப்ளோர் மேல இருக்கிற ஈரம் அவ்வளவு சீக்கிரம் காயாது. என் கொம்பு கூட அதுதான் தேவை. சீக்கிரமா காஞ்சி போச்சுன்னா என் கொம்புக்கு வேலை என்ன இருக்கும் சொல்லு. அப்போ நீங்க தொடச்சிக்கிட்டே இருப்பீங்களா? நீ போதுன்னு சொன்னா கூட நிப்பாட்டாம தொடச்சிக்கிட்டே இருப்ப. ஆஹா, மேடம் ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க. ஆனா என்ன பண்றது, அவ ஃப்ளோர்ல தண்ணி நிக்கவே நிக்காது. ரொம்ப சீக்கிரமா காஞ்சி போயிடும். அப்படியா? அந்த காஞ்சி போன ஃப்ளோரை தொடச்சி தொடச்சி எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா என் கொம்பு. ஐயோ, உங்க கம்புக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கு. அதுக்காக தான் நல்ல ஈரமா இருக்கிற ஃப்ளோருக்காக என் கொம்பு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க, என் ஃப்ளோர் எப்பவுமே ஈரமா தான் இருக்கும். ஆஹா, அப்படி ஈரமா இருந்தா பொழுது விடிற வரையும் நல்லா துடைக்கலாமே. நீங்க விடியற வரைக்கும் துடைக்கிறேன்னு சொன்னதும் என் ஃப்ளோர்ல ஃபீலிங் அதிகமாயிடுச்சு. அப்போ வா போலாம். இப்பவே உன் ஃப்ளோர்ல தண்ணி பொங்கி வழியுது போல. ஆமாங்கய்யா,
தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா கீழெல்லாம் கொட்டிடுங்கய்யா. கொட்டாம என் கொம்பு தடுத்துரும்ல. ஆஹா, அப்போ உங்க கொம்பு ஆசையா இருக்கிற என் காமத்தை கலவரம் பண்ணிடும் போல. அப்ப வா, கலவரத்தை ஆரம்பிக்கலாம். ஆ, என்ன இது டோர் திறந்திருக்கு? யாரையும் காணோம் இந்த சோஃபால. இவரோட லேப்டாப் இங்க இருக்கு. இவர் எங்க போனாரு? எங்கேயும் காணோமே. எங்க போயிருப்பாரு? ஃபோன் பண்ணி பாப்போம். Is currently switched off. Please try after some time. சுவிட்ச் ஆஃபா? அம்மா வணக்கம்மா. என் ஒத்த ரோசா எங்கேயோ போயிடுச்சு. வீட்டுல கூட அவளை காணோம் அம்மா. என்ன ஒத்த ரோசா எங்கேயோ ஓடி போயிட்டாளா? ஆமாம்மா. Subscriber is currently switched off. Please try after some time. இவளோட போனு கூட சுவிட்ச் ஆஃபா இருக்கே. எங்க போயிருப்பா? ஆட கடவுளே, இவரு அந்த வேலைக்காரியையும் விட்டு வைக்கலையா என்ன? அம்மா. ஐயா, சொல்லு ஒத்த ரோசா. அப்பப்பா. என்னோட தங்கச்சிக்கு பிரியாணி தின்னு வயிறு நிறைஞ்சிருச்சு. அதுக்குள்ள வயிறு ரொம்பிடுச்சா? இன்னும் பொழுது விடியவே இல்லையே. ஆஹா, எவ்வளவு பலங்க உங்க தம்பிக்கு. அத பத்தி நீ என்ன நினைச்ச? மொத்தத்துல என் ரங்கராட்னத்தை சுத்த விட்டுட்டான். ஐயா, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க ஐயா. கேப் வேணுமா? ஒத்த ரோசா, இந்த கேப்ல நீ கொரட்டை விட்டுற போறேடி. 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலனா என்னோட ரங்கராட்டனம் வேலை செய்யாதுங்கய்யா. 2 நிமிஷமா? என் கொம்புக்கு போர் அடிக்கும் ஒத்த ரோசா. ப்ளீஸுங்கய்யா. இந்த மாதிரி டைம்ல வீரர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? ஒத்த ரோசா, மறுபடியும் ஆரம்பிக்கலாமா?